Hello and welcome friends. இன்னைக்கான இந்த வீடியோல வந்துட்டு நம்ம டைப் காஸ்டிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணோம்னா வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ்னு என்னன்றதை பற்றி லேர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம எப்படி ஒரு டைப்பில் இருந்து இன்னொரு டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங்கிலேருந்து இன்ட்டுக்கு எப்படி மாற்றுறது, இன்ட்டிலேருந்து டபுளுக்கு எப்படி மாற்றுறது, இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி இதில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேட்டர் பில்ட் பண்ண போகிறோம். இந்த கால்குலேட்டர் என்ன பண்ண போகுதுன்னா முதல்ல ஒரு இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பர். அதுக்கப்புறம் இன்னொரு இன்புட்டை யூசர் கிட்ட இருந்து வாங்கும், செகண்ட் நம்பரை. அதுக்கப்புறம் ஃபைனலாக அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு திருப்பி கான்சோலில் பிரிண்ட் பண்ணணும் அந்த ஆட் பண்ண நம்பரை. இதை எப்படி பண்ணலான்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கால்குலேட்டரை பில்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா யூசர் கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை இன்புட்டாக வாங்கணும், அதை நம்ம யூசர் கிட்ட சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹலோ சி ஷார்ப்பை நான் எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணிட்டு இங்கே என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு சொல்ல போகிறேன். இங்கே நான் இந்த வேரியபிள் பேரை மாற்ற போகிறேன், ஏன்னா இது யூசர் இன்புட்னு சொல்லிட்டு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக மாற்ற போகிறேன். நான் இங்கே என்ன பேரை மாற்ற போகிறேன்னா num1 சொல்லிட்டு வைக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் num1ல் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கும். இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ரெண்டு லைனையும். ஏன்னா நம்ம திருப்பி இன்னொரு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்ல, ரெண்டாவது நம்பர் வாங்கணும்ல, அதுக்காக என்டர் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பதிலாக இங்கே நான் செகண்ட் நம்பர்னு போட போகிறேன். இங்கே num2ன்னு இந்த வேரியபிளை மாற்ற போகிறேன். வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுல ஒரு ரூல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேரை ரெண்டு தடவை வைக்கக்கூடாது. அதனால அதை நான் நம்பர் 2ன்னு மாற்றுறேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி யூசருக்கு அவுட்புட்டாக கொடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதே இடத்துல அப்படியே நான் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா num1 ப்ளஸ் பண்ண போகிறேன் num2. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லுது, நான் ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ணுறேன், 10ன்னு போடுறேன். செகண்ட் நம்பரை போட சொல்லுது, 10ன்னு போடுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட் 1010. ஆனால் நமக்கு வேண்டிய ரிசல்ட் என்ன, 20. கரெக்டுங்களா? ஏன்னா 10 + 10ன்றது 20 தான் வரணும். ஆனால் இங்கே 1010 வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. ஸ்ட்ரிங்னா அது பேசிக்கலி ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டு. ரெண்டு பிளெயின் டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு கூட அப்படியே இந்த டெக்ஸ்ட் ஜாயின் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் num1ல் 10 கொடுத்தீங்கன்னா 10 + 10 இது எல்லாமே ரெண்டுமே டபுள் கோட்குள்ளே இருக்கும் இல்லையா, இப்படி தான் வரும். ரெண்டு ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது கன்காட்டினேட் ஆகும். இதுதான் அதோட ஆன்சராக இருக்கும். ஏன்னா இது இன்டீஜர் டைப் கிடையாது. இன்டீஜருக்கு மேலே மட்டும்தான் நம்மளால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதாவது நம்பர்ஸில் மட்டும்தான் நம்மளால் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இன்க்ளூட்ஸ் ஆட், சப்ஸ்ட்ராக்ட், மல்டிப்ளை அண்ட் டிவிஷன், மாடியூல், எவ்ரிதிங். ஸ்ட்ரிங்கில் நீங்கள் அடிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே கன்காட்டினேட் ஆகும். கன்காட்டினேஷன்றது ஒன்றும் கிடையாது, இது கூட அப்படியே இது சேர்ந்து அது அப்படியே ஒரே ஸ்ட்ரிங்காக மாறி கொடுத்துரும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஆனால் நம்ம கேஸில் நமக்கு இதை ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் நம்மளோட கால்குலேட்டர் பேசிக்கலி பண்ணணும். அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன் பண்ணணும். இந்த வாங்குற நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் நம்ம இன்டீஜராக மாற்றி அப்புறம் அந்த ரெண்டு இன்டீஜரையும் ப்ளஸ் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸ்பெக்ட் ஆன 20 ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அதை பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இன்னொரு வேரியபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். இன்ட் ஆஃப் வேல்யூ 1ன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வேல்யூ 2ன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டீஜரில் நமக்கு ரெண்டு வேரியபிள் வேணும். ஏன்னா இது ரெண்டுத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணணும். கரெக்டாக? அப்போது ரெண்டுமே ஒரே டேட்டா டைப்பு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒரு கமா போட்டுட்டு அதை சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்கலி இந்த ரெண்டு வேரியபிளுமே இந்த டேட்டா டைப்புன்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ கமா போட்டு சொல்லிக்கலாம். ஸோ சிமிலாக இருக்கிறது நீங்கள் இப்படி குரூப் பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் இப்படின்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்கு நார்மல் மெத்தட்லாம் வேணும் அப்படின்னா இது அப்படியே இது பண்ணிட்டு கீழே இன்ட் வேல்யூ 2ன்னு சொல்லிட்டும் கொடுக்கலாம். நான் அந்த கமா போடுற மெத்தட்லேயே பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் ரீட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, இங்கே இன்டீஜர் ஆஃப் வேல்யூ 1ம் வேல்யூ 2வும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இனி இதுக்கு வேல்யூவை அசைன் பண்ணணும். இது டிக்ளரேஷன். இன்னும் அதுக்கு நம்ம எந்த ஒரு வேல்யூமே கொடுக்கல. ஸோ வேல்யூ கொடுத்தா தான் அதுக்கு அது வேல்யூ அசைன் ஆகும். இப்போ நம்ம எப்படி வேல்யூ கொடுக்க போகிறோம்னா இதை கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இன்ட்டை நீங்கள் ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ண முடியாது, நம்ம ஸ்ட்ரிங்கை இன்ட்டில் சேவ் பண்ண முடியாது. ஆனால் இந்த சில யூஸ் கேஸ், இப்போ நம்மளோட யூஸ் கேஸ் பார்த்தீங்களா, இந்த யூஸ் கேஸில் நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கில் இருந்து இன்ட்டுக்கு மாற்றணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் நம்மளுக்கு பில்ட் ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ எப்படி கான்சோல் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம கன்வர்ஷனை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். val1 =
கன்வெர்ட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அதில் toInt32ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் நீங்கள் அந்த நம்பர் 1 அமிச்சிங்கன்னா, அதாவது அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ அமிச்சிங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். இப்போ எப்படி கான்சோல் ஒரு கிளாஸ் அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷனோ அதே மாதிரி கன்வெர்ட்ன்றது ஒரு கிளாஸ், அதில் toInt32ன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். int32, 64, 16 அப்படின்லாம் 3 டைப் இருக்குது. அதை பற்றிலாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை கன்வெர்ட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இனி நம்ம ரெண்டாவது நம்பரை கன்வெர்ட் பண்ண போகிறோம். value 2 equal to convert toInt32 number 2. ஓகே, இப்போ நம்ம நம்பர் 2வையும் இந்த கன்வெர்ட் கிளாஸில் இருக்கிற toInt32ன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணோம். அது இப்போது நம்மளுக்கு இந்த வேல்யூ 2ன்ற இந்த ஒரு வேரியபிளில் இன்டீஜராக ஸ்டோர் ஆகிடும். இனி இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணலாம், வேல்யூ 1 ப்ளஸ் வேல்யூ 2. ஓகே, ஏன்னா நம்ம இன்டீஜரில் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பரை இன்புட் பண்ண சொல்லுது, 10 கொடுக்குறேன். செகண்டுக்கும் 10 கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. 20ன்ற நம்பர் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அண்ட் அதை வந்து ஆட் பண்ணி யூஸருக்கு பிரிண்ட்டும் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கன்வர்ஷனில் இன்னும் ஒரு சில கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டீஜராக இருக்கிற இந்த நம்பரை டபுளுக்கு மாற்றணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கன்வர்ஷனுக்கு, அதாவது இது ரெண்டுமே பேசிக்காக ஒரே டைப் இல்லையா, இன்டீஜர்லேருந்து டபுளுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு டபுள் வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஒரு பேர் வால்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இனி அந்த val1 அது ஒரு இன்டீஜர் டைப் இல்லையா, இது ஒரு இன்டீஜர் இல்லையா, இதை நான் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக அதில் அசைன் பண்ண போகிறேன். இது எந்த ஒரு எரருமே கொடுக்கல. ஈவன் தோ இதுவும் வேறு டைப்பாக இருந்தாலும் இது எந்த எரரும் கொடுக்கல. இது ஏன்னா இதை இம்ப்ளிசிட் கன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டுமே நம்பர்ஸ் தான், ஆனால் டபுளை விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸ் இருக்கிற நம்பர். அதாவது இதில் இன்டீஜர் பார்ட் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கு ரெண்டுக்கும். ஸோ அந்த கேஸ் வரும்போது சின்னதை ஒரு பெரிய இதில் நம்ம ஸ்டோர் பண்ண தான் ட்ரை பண்ணுறோம். அதனால அதில் எந்த ஒரு எரரும் கொடுக்காது. ஸோ அதை நம்ம டேரெக்டாகவே அசைன் பண்ணிக்கலாம். நார்மலாக அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி அப்படியே எதை நீங்கள் பண்ண நினைக்கிறீங்களோ அதை அப்படியே அசைன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ண ட்ரை பண்ணால் உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்கையும் டபுளையும் அப்படி அசைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் அதை அசைன் பண்ணணும்னா எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பண்ணணும். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்றது இதுதான், கன்வெர்ட்ன்ற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். மேனுவலாக நம்ம கிளாஸை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ கன்வெர்ட் .toDoubleன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதுக்குள்ளே நான் அந்த ஸ்ட்ரிங்கை அனுப்பலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் இந்த டபுள் வேரியபிள்குள்ளே கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம வேறு ஏதாச்சும் கன்வர்ஷனும் பண்ண முடியும். அதாவது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு யூஸ் கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு இன்டீஜரை வந்துட்டு திருப்பி ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா அதுவும் இந்த கன்வெர்ட் கிளாஸ்க்குள்ளேயே இருக்குது. அது எப்படின்னா convert .toStringன்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் என்ன வேல்யூ வேணால் உள்ளே அனுப்பலாம். 1, 1.1 எதை அனுப்பினாலுமே அது ஸ்ட்ரிங் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரிங்குனா என்னது, டபுள் கோட்குள்ளே இருக்கிற விஷயம். இந்த மாதிரி டபுள் கோட்குள்ளே ஆகிடும். ஸோ இந்த கோடு என்ன ரிசல்ட்டை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.1 கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த கன்வெர்ட் கிளாஸ்க்குள்ளே உங்களுக்கு நிறைய கன்வர்ஷன் டைப்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களோட தேவைக்கு அனுசரித்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். டெசிமல் நம்பர்ஸாக மாற்றலாம், டபுளில் மாற்றலாம். அதுக்கப்புறம் இன்ட்லேயே 3 இருக்குது, 16, 32, 64. 32ன்றது இன்டீஜர் தான், 16ன்றது இன்டீஜர் தான். இதில் உங்களுக்கு இந்த 64ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங்குன்னு ஒரு டைப் வரும். அதாவது இன்டீஜருக்கு ஒரு சில லிமிட்டேஷன் இருக்குது. இதில் இவ்வளோ லென்த் ஆஃப் நம்பர் தான் சேவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, அதை விட பெரிய நம்பர்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்னா லாங்குன்னு ஒரு டைப் இருக்குது. இன்டீஜரை விட பெரிய பெரிய நம்பர்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ஆனால் அதுலேயும் ஹோல் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்புறம் நமக்கு இங்கே 2 ஸ்ட்ரிங் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. base 64 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது கன்வர்ஷன்ஸில்.
இதில் உங்களுக்கு எது தேவை இருக்கோ அந்த தேவைக்கு அனுசரித்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலி கன்வர்ஷன்ஸ் இப்படி தான் நடக்கும். ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ டேரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னா நம்ம கன்வெர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம் தேவைப்படுற இடத்துல. அதே மாதிரி உங்களால் பூலியனையும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன பண்ணுற, ஒரு பூலியனை க்ரியேட் பண்ணுறேன். பூலியன் ஆஃப் டெஸ்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு இதில் நான் ட்ரூன்னு வைக்கிறேன். இனி இதை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதை நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன், டெஸ்ட்டுன்னு சொல்லி. இந்த பூலியனை நான் இப்போ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ இதோட ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூலியனில் என்ன இருக்குது, ட்ரூன்னு இருக்குது. ஸோ அந்த ட்ரூ அப்படியே வரும். அதுதான் அந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கும். அதே இது ஸ்ட்ரிங்கை இப்போ நான் பூலியனாக கன்வெர்ட் பண்ணேன்னா, இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். டெஸ்ட்டுன்னு இதுக்கு நான் பேர் வைக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்குள்ளே ட்ரூன்னு சொல்ல போகிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான் பூலியனில் ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ், அதை தவிர வேறு எதுவுமே சேவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ட்ரூ இல்லாட்டி ஃபால்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூவை நீங்கள் பூலியனாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அது ஒரு எரர் கொடுக்கும், உங்களால் அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. இந்த கேஸில் அதில் ப்ராப்பராக ட்ரூன்ற வேல்யூ இருக்குது. இனி நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதில் டூ பூலியன் ஒரு மெத்தட் இருக்குது. இனி அந்த டெஸ்ட்ன்ற வேரியபிளை உள்ளே போட போகிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக செமிகோலன் வைக்கிறேன். ஓகே, இப்போது இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த வேரியபிளில் வந்து ட்ரூன்னு வரும். ஏன்னா இங்கே ட்ரூன்னு இருக்குது. இதுவே நீங்கள் இங்கே ஃபால்ஸ் போட்டிங்கன்னா இங்கே ஃபால்ஸுன்னு ஸ்டோர் ஆகும். ஏன்னா இங்கே நம்ம கன்வர்ஷன் எழுதுகிறோம், கன்வெர்ட் டு பூலியன்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளையும் உள்ளே பாஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே அதை மாற்றிட்டு FAன்னு போடுறேன். இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா கன்வர்ஷன் நடக்காது, எரர் கொடுக்கும். ஓகே, இதெல்லாம் தான் பேசிக் டைப் கன்வர்ஷன். இனி நம்ம வரக்கூடிய அப்ளிகேஷனில் வந்துட்டு இந்த கன்வர்ஷன் இன்னும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி இது ப்ராக்டிக்கலாக இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோன்ற யூஸ் கேசஸ் எல்லாம் கற்றுக்கலாம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பாய்.